வணக்கம். என் பெயர் பிரவீனா ஞானப்பிரகாசம். இன்று நான் ஒரு சிறுகதையை வாசித்து அதனில் உள்ள கருத்துக்களையும் அதன் பாணிகளையும் விளக்க வந்துள்ளேன். இந்த சிறுகதையின் தலைப்பு அப்சரா. எழுதியவர் மாணவி. நான் வாசிக்க போறேன். இது அப்சராக்களின் உலகம். மற்ற வழிகாட்டிகள் இந்து பௌத்த ஆலயம் என சொல்வதெல்லாம் ஏடுகளில் தவறாக எழுதப்பட்ட தகவல்கள் மட்டுமே. நீ விரும்பினால் உன்னிடம் அதை நிரூபிப்பேன் என்று காதலிகள் கிசுகிசுத்தவளின் முகத்தை பார்த்தேன். மணலில் புரண்டு எழுந்தவள் போல் அழுக்கேறிய தோற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள். கண்கள் குழிகளுக்குள் கிடந்தாலும் ஒளி கொண்டிருந்தன. வெளுத்திருந்த அவள் நீலக்கை டீ சட்டை ஒரு காலத்தில் கருநிறத்தில் இருந்திருக்கலாம் என கணித்துக் கொண்டேன். தொப்பி அணிந்திருந்தாள். வெளியில் தெரிந்த முகத்தையும் கைகளையும் மட்டும் வைத்து அவள் வயதை கணிக்க முடியாவிட்டாலும் முதியவள் என புரிந்தது. என்னுடன் வந்த சுற்றுப்பயணிகள் கிழக்கு திசை நுழைவு கோபுரத்தின் ஒரு புறம் 54 தேவர்களும் மறுபுறம் 54 அசுரர்களும் பார்க்கடலை கடையும் சிற்பங்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆச்சரியப்படுவது சிற்பங்களை பார்த்து அல்ல. அவர்கள் கேட்டு கேட்டு சலிப்பேறி போன ஒரு புராண கதையின் நிகழ்காட்சியை கண்டுதான் என கேலியாக சிரித்தாள் கிழவி. கரை படிந்த பற்களை கொண்ட அவள் வாயிலிருந்து அபூர்வ மனம் ஒன்று வீசுவதை உணர்ந்தேன். அறிந்த ஒன்றிலிருந்து அறியாத ஒன்றை சென்று அடைவதுதான் கலை என்றாள். அவள் ஆங்கிலம் துல்லியமாக இருந்தது. பொதுவாக எனக்கு அப்படி தெளிவாக ஆங்கிலம் பேசுபவர்களை பிடித்துவிடும். அந்த தெளிவினாலேயே அவள் சொன்னதை நான் மறுக்க முடியாமல் நின்றேன். நீங்கள் யார் என்றேன். என் பெயர் மரியா. நானும் அங்கோர் வாட்டின் வழிகாட்டிதான். ஆனால் நான் இந்த அமுதம் கடையும் சிற்பங்களை காட்டுபவள் அல்ல, அமுதின் சுவையை உணர வைப்பவள் என்றாள். நான் என்னை ஷாமா என அறிமுகம் செய்து கொண்டேன். எனக்கு 1970 மெக்சிகோவில் நடந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியில் புகைப்படம் பிடிக்க சென்ற அனுபவம் உள்ளதால் மரியா பிரேசில் தேசத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம் என ஊகிப்பது எளிதாக இருந்தது. முகத்தில் பழுப்பு நிறக்கலவை கூடுதலாகவும் கழுத்தில் சிகை கருத்தும் இருந்தது. நடுத்தர உயரமே இருந்தாள். தொழில் நிமித்தமாகவே நான் அங்கோர் வாட் வந்திருந்தேன். பயணிகள் குழுவுடன் இணைந்திருந்தாலும் நான் அவர்களில் ஒருத்தி அல்ல. டீம் பயண நிறுவனமே எனக்கு இலவசமாக டிக்கெட் போட்டு அழைத்திருந்தனர். என்னை போல இன்னும் 3 நாளிதழ் நிருபர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. புதிதாக தொடக்கப்பட்ட டீம் பயணத்தின் நிறுவனம் எவ்வளவு சிறப்பாக அங்கோர் வாட் பயணத்தை வழிநடத்துகிறார்கள் என புகழ்ந்து நாளிதழில் கட்டுரையாக எழுத வேண்டியது எனக்கிடப்பட்ட பணி. கூடவே அங்கோர் வாட் சிறப்புகளையும் எழுத வேண்டும். தலைமை நிருபரின் மனைவிக்கு தலைப்பிரசவம் என்பதால் என்னை வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைத்தார். நான் முதல் நாள் இரவே அகழிக்கு அப்பார் நின்று அங்கோர் வாட்டை படம் பிடித்தேன். செவ்வக கைத்துண்டுகளை நேர்த்தி இல்லாமல் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தது போல் இருந்தது. மறுநாள் காலையில் கொசு மருந்தின் சாம்பல் துண்டுகள் பிட்டு பிட்டு விழுந்தது போல வேறொரு தோற்றம். அங்கோர் வாட்டின் கட்டுமானம் செவ்வக கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கும் முறையை கொண்டது என்பதால் சில இடத்தில் உடலுக்கு பொருந்தா தலைகள் சேர்க்கப்பட்டிருந்தன. பருத்த உடலுக்கு சிறுத்த தலைகளும் கருத்த தலைக்கு சாம்பல் உடலும் என வினோதமான காட்சியளித்தன. என்றாவது பெரும் நிலநடுக்கத்தால் சரிந்து விழுந்தது மறுபடியும் அடுக்கப்படும் போது இன்னொரு உடல் வேறொரு தலையுடன் சேர்க்கப்படலாம். அங்கோர் வாட் நேர்த்தியின்மையின் கலைக்கூடம் என எனக்குள் சொல்லிக் கொண்டேன். என் கட்டுரைக்கு அதையே தலைப்பாக வைக்கவும் முடிவெடுத்திருந்தேன். அதன் பிரம்மாண்டத்தை முடிந்தவரை கேமராவில் பதிவு செய்தேன். என் சொந்த சேமிப்புக்காக மேலும் 2 பிலிம் ரோல்களையும் வாங்கி வைத்துக் கொண்டேன். தேவர்களின் சாந்தமான சிரிப்பை பாருங்கள், அசுரர்களின் திணறும் முகத்தை பாருங்கள் என சொல்லிக் கொண்டிருந்த என் வழிகாட்டியை பார்க்கையில் இப்போது சிரிப்பு வந்தது. நான் மரியாவை பார்த்து சிரிக்கவும் பின்தொடர்ந்து வா என கண்ணசைவாள் கூறினாள். நான் வசியத்துக்கு கட்டுப்பட்டவள் போல அவள் பின்னால் நடக்கத் தொடங்கினேன். உள்ளே செல்ல செல்ல காலம் பின்னோக்கி நகர்ந்தபடி இருந்தது. கடுமையான மண்பாறைகளுக்கு நடுவே சிறு தளிர்கள் வேர் பிடித்திருந்தன. இடைவரை ஒரு கல்லும் மார்பு மற்றும் ஒரு கல்லும் தலை இன்னொரு கல்லாக பார்க்கும் இடமெல்லாம் உடல் பாகங்கள் இணைக்கப்பட்டிருந்தன. இது விஷ்ணு ஆலயமாக இருந்து பௌத்த ஆலயமாக மாற்றப்பட்டது இல்லையா என்றேன். நான் அங்கோர் வாட் புறப்படுவதற்கு முன்பே அதன் வரலாற்றை தரவாக வாசித்திருந்தேன்.
எதற்கும் சொல்லி வைப்பது மரியாவுக்கு என் பெயரில் ஒரு மதிப்பை உண்டாக்கும் என நம்பினேன். மேலும் நான் ஒரு பிரபல நாளிதழின் புகைப்பட நிபுணர் என சொல்வதற்கு ஆயத்தமாக இருந்தேன். அது அந்தரங்கமாக எனக்குள் எழும் அச்சத்தை குறைக்கக்கூடும். நீ மறுபடி தெரிந்தவற்றையே நெருங்க விரும்புகிறாய். இதை சொல்ல ஏராளமான நூல்கள் உள்ளன என்றாள் மரியா. நான் ஒன்றும் சொல்லாமல் சூரியவர்மனின் படை சாம்களை எதிர்த்து நடத்தும் போர்க்காட்சியின் புடைப்பு சிற்பங்களை தடவி பார்த்தேன். வெயில் சுட்டிருக்கும் கம்போடியாவில் அப்போதுதான் மழையில் நனைந்தது போல சுவர் சில்லிட்டிருந்தது. ஷாமா, உன் கையை முகர்ந்து பார். பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்த வாசனையை உணர்வாய். கூடவே போரில் சிந்திய குருதியின் மனமும் கலந்திருக்கும் என்றாள் மரியா. நான் சட்டென கையை இழுத்துக் கொண்டேன். என் பெயரை அவள் அவ்வளவு அழுத்தமாக உச்சரித்திருக்க வேண்டாம் என்று தோன்றியது. காலையிலிருந்தே இப்படி ஏராளமான போர்க்காட்சிகளை படம் பிடித்திருந்தேன். மேற்கு வாயிலில் பிரம்மாண்டமாக காட்சியளித்திருந்த பாரத போரின் காட்சிகளை அகலா கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு போரின் உச்சமான கணம் அதில் பதிவாகியிருந்தது. பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பதும், பாண்டவர்கள் பல்வேறு ஆயுதங்களுடன் காத்திருப்பதும் என ஒரு வரலாற்று தருணத்தை கண்முன் கொண்டு வந்தன சிற்பங்கள். ஒரு காலத்தை அப்படியே பிடித்து வைப்பதென்பது சாதாரணமல்ல. என்னை போன்ற ஒரு புகைப்பட கலைஞருக்குத்தான் அதன் மகத்துவம் புரியும் என நினைத்துக் கொண்டேன். இந்த பிரம்மாண்டுகள் எல்லாம் அப்சராக்களை மறக்கடிக்கத்தான். கதிரவனை காட்டி நட்சத்திரங்களை மறைப்பது போல. இது அப்சராக்களின் உலகம் என்றாள் மரியா. எனக்கு அந்த உவமையே கிளிஷேவாக இருந்தது. தவறாக ஒருத்தியிடம் சிக்கிக் கொண்டதாகவே தோன்றியது. திரும்பி பார்த்தேன். என்னுடன் வந்த குழுவினரை காணவில்லை. 400 ஏக்கர் நிலப்பரப்பில் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் திரிந்து கொண்டிருக்கலாம். காலையில் இருந்தே அவர்களிடம் அடுத்து என்ற அவசரம் மட்டுமே இருந்தது. ஆனால் சரியாக மாலை 5க்கு பேருந்து நிறுத்தியுள்ள வளாகத்தில் கூடிவிட வேண்டும் என்ற கட்டளை இருந்ததால் தொலைந்துவிடும் பயமில்லை. இது அப்சராக்களின் கோவில் என்கிறார்கள் அல்லவா என்று கேட்டபடி 4 முனைகளிலும் முகங்களை கொண்ட கோபுரங்களை பார்த்தேன். கல் முகங்களை இப்படி திரும்பும் திசையெல்லாம் பார்ப்பது தன் உணர்வை கூர்மையாக்கியது. அவ்வப்போது என் சேலையை சரி செய்தபடியே இருந்தேன். கல் மனிதர்களின் கண்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை பல ஆண்டுகளாக பதுக்கி பழக்கமாகிவிட்டதை போல சலனமற்றிருந்தது. கோவில் அல்ல, உலகம் என்றாள் மரியா. நான் அப்சராக்களை அறிவேன். ரம்பை, ஊர்வசி, மேனகை என பலரும் தமிழ் படங்களிலேயே எனக்கு அறிமுகமாகி இருந்தனர். பெருத்த மார்பும் சிறுத்த இடையுமாக அப்சராக்களின் சிற்பங்கள் சிலவற்றை மலேசியாவில் உள்ள இந்திய தூதரகம் நடத்திய கண்காட்சியில் பார்த்திருக்கிறேன். உடன் வந்திருந்த பத்திரிகை ஆசிரியர் தான் திறந்த மார்புக்கு இடையில் சிக்கியிருந்த கல் நகையை ஆராய்வது போல் நெடுநேரம் அப்சராக்களின் முளைகளையே பார்த்து கொண்டிருந்தாள். சிவப்பு நிற சட்டைக்கு சிவப்பு நிற பேண்டை தைத்து போடும் அவரது அழகுணர்ச்சியின் லட்சணம் எனக்கு தெரியும் என்பதால் அருவெருப்பாக முகத்தை வைத்துக் கொண்டேன். ஆம், தேவர்களும் அசுரர்களும் கடந்த பார்க்கடலில் இருந்து 60,000 அப்சராக்களை வெளிவந்தார்கள். 60,000 பேர் வசிக்க தனி உலகம் தேவைப்பட்டது. மேலும் அவர்கள் என்றுமே இளமை குன்றாமல் இருக்க விரும்பினார்கள். அதற்காக சிவபெருமானை நோக்கி 60,000 அப்சராக்களும் தவம் இருந்தார்கள். ஒரு அழகான பெண் கேட்டாலே சிவனிடம் வரம் கிடைத்துவிடும் இல்லையா என்று கூறிவிட்டு நான் மட்டும் அபத்தமாக சிரித்தேன். சிவன் அவர்களுக்கான உலகம் ஒன்றை உருவாக்கினார். அது அப்சரஸ் உலகம் என்றாள் மரியா. தெரியும் என்றேன் அலட்சியமாக. ஷாமா, அதுதான் இது என்றாள் மரியா. ஓ என சொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. மரியாவின் இருப்பையும் அச்சூழலையும் சாதாரணப்படுத்த விரும்பினேன். இங்கே பார் என்று காட்டினாள் மரியா. அங்கு சுவர் முழுவதும் பல்வேறு நடன அபிநயங்கள் கொண்ட பெண்களின் சிற்பங்கள் இருந்தன. அமர்ந்த நிலையில் ஒரு காலை தூக்கியபடியும், ஒரு காலில் நின்ற நிலையில் மறு காலை ஏந்தியபடியும், மலர்களை 2 கைகளில் சுமந்தபடியும், கைகளை நளினமாக சுழற்சியபடியும் பல்வேறு அசைவுகளுடன் கூடிய பெண்கள் அவர்கள். இது குட்டனம். நுனிப்பாதத்தை மட்டும் பூமியில் அழுத்தியிருக்கும் அடவு ஒன்றை கண்டவுடன் கூறினேன். நீ இன்னமும் உனக்கு தெரிந்ததை மட்டும் தேடுகிறாய் அல்லவா என்றவள். இவை பரதம் அல்ல. பரதம் அழுத்தமான அசைவை கொண்ட திடமான தீபம் போன்றது. அப்சராக்களின் நடனம் அந்த தீபத்திலிருந்து எழும் புகையை போன்றது என்றாள்.
இவர்கள் அப்சராக்களா என்றேன். ஏன், சந்தேகமாக உள்ளதா என மரியா சிரித்தாள். என்னால் அந்த பெண்களை ரசிக்க முடியவில்லை. இந்திய சிற்பங்களில் இருக்கும் சாமுத்திரிகா லட்சணம் சற்றும் இல்லாத நீள்முகங்கள், சிறிய விழிகள், தடித்த உதடுகள், சிறிய மார்புகள், குறுகிய இடைகள், முத்திரைகள் பிடிக்கும் நீளமான கைகள், தலைக்கு மேலே நாகங்களைப் போல சுருண்டும் நீண்டும் வினோதமான சிகை அலங்காரங்கள். அங்கோர்வாட்டை அறிய இரண்டு பாதைகள் உண்டு ஷாமா. ஒன்று அறிந்ததை மட்டுமே பார்த்து கொண்டு செல்லும் பிரம்மாண்டுகளின் பாதை, மற்றது அறியாததை தேடிச் செல்லும் நுட்பங்களின் பாதை என்றவள் என் கையை பிடித்துக்கொண்டு இருண்ட பாதை ஒன்றில் நுழைந்தாள். அதை இருள் என சொல்லிவிட முடியாது. ஆங்காங்கு சூரிய வெளிச்சத்தின் ஒளி கவிந்திருந்தது. அங்கெல்லாம் அப்சராக்களின் நடன அசைவுகளை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு கட்டத்தில் என் கையை மரியாவிடமிருந்து விடுவித்துக் கொண்டேன். அப்சராக்களின் நடனம் ஆடியபடியே என்னை வரவேற்று எங்கோ அழைத்து செல்வது போல தோன்றியது. சில அப்சராக்கள் இருவராகவும், மூவராகவும், ஐவராகவும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி இருந்தனர். மணல் கல்லில் கச்சற்ற அவர்கள் மார்புகள் மின்னுவதை ஆச்சரியமாக பார்த்தேன். நுனி விரல்களில் மலர் காம்புகளை பிடித்தபடியும், தோளில் அக்குளில் கைவிடப்பட்டபடியும், மலராத நீர் தாவரங்களை பதுசாக சுமந்தபடியும், தங்கள் சிகையில் உள்ள ஒரு மணியை பிடித்தபடியும் அவர்களின் கரங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருந்தன. தொப்புள் துளைகள் எல்லா சிற்பங்களிலும் துல்லியமாக வெளிப்பட்டிருந்தன. புருவங்கள் நெற்றி மையத்தில் பெரும்பாலும் இணைந்திருந்தன. கீழாடை வலை போல தொடைகளில் படர்ந்த கால்களின் வனப்பை காட்டின. வலைகளில் மற்ற வடிவங்களின் மெல்லிய செதுக்கல்கள் தெரிந்தன. இடையில் கட்டிய மணிசரங்கள் காற்றில் அலைவது போல செதுக்கப்பட்டிருந்தன. காற்றில் அலையும் தீபத்தின் புகைதான் அப்சரா நடனம் என நடக்க நடக்க புரிந்தது. பூமியிலிருந்து வானுக்கு தாவுவதைப் போல பெரும்பாலும் ஒற்றை நுனிக்கால்களான நடன அசைவில் இருந்தனர். கைகள் வளைந்து வான் நோக்கி சென்றன. மரியா சொன்னது சரிதான் என்று தோன்றியது. பரதத்தில் தோள்களும் இடையும் அசையாது. அப்சராக்களுடையவை அதற்கு நேர் எதிரான நடனம். நடந்து நடந்து கால் வலித்தன. மேலும் அங்கு பிரம்மாண்டமான சிற்பங்களும் அடுக்கப்பட்ட கற்களில் தெரியும் காட்சிகளும் ஏராளமாக இருக்க, நூற்றுக்கணக்கான நடன அசைவுகளை மட்டுமே பார்த்தபடி நான் கடந்து வந்த தூரம் ஏமாற்றத்தை கொடுத்தது. தொண்டை வறண்ட போது நிழல் கொடுத்த கற்கொடை அருகில் நின்றேன். எதன் அடிப்படையில் இது அப்சராக்களின் உலகம் என்கிறார்கள் என்றேன். நான் சொல்லவில்லை, அப்சராவே வந்து சொன்னாள் என்றாள் மரியா. அவள் முதலில் இருந்தவள் போல இல்லை. இப்போது அவளது பேச்சில் கம்பீரம் கூடியிருப்பதாக பட்டது. யாரிடம் என்றேன் ஆச்சரியமாக. பாசி படிந்து கிடந்த சுவரோரம் என்னை அமர சொன்ன மரியா தன் கதையை சொல்லத் தொடங்கினாள். எதற்கும் இருக்கட்டும் என்று நான் அவற்றை குறிப்புகளாக எழுதி கொண்டேன். மரியா இவ்வூருக்கு தன் இளமை காலத்தில் வந்தவள். அங்கோர்வாட்டை ஓவியமாக வரைவதுதான் அவள் நோக்கம். தற்செயலாக அவள் சந்தவி என்ற உள்ளூர் பெண் ஒருத்தியை சந்தித்தாள். அவள் அப்சரா நடன தாரகை என அறிந்தவுடன் அங்கோர்வாட் பிரம்மாண்டத்தினுள் அவள் ஆடும் அழகை வரைய விரும்பினாள். ஆனால் சந்தவி அதற்கு ஒரு விதிமுறையை வைத்தாள். முதலில் அங்கோர்வாட் அப்சராக்களின் உலகம் என மரியா முழுமையாக நம்ப வேண்டும். மரியா அதை நம்பினாள், ஏற்றுக்கொண்டாள். பின்னர் இருளில் மட்டுமே ஒலிக்கும் அப்சராக்களின் இசையில் மட்டுமே தன்னால் ஆட முடியும் என்று சொன்னாள். அன்று மாலை கோபுரத்தின் உச்சியில் ஏறி இருவரும் தங்களை மறைத்துக் கொண்டவர்கள் யாருமற்ற இரவில் வெளிவந்தார்கள். இரவு நெருங்க நெருங்க மரியாவுக்கு அந்த இசை கேட்டது. அது அப்சராக்களை ஆட வைக்கும் இசை. அந்த இரவில் அவள் மட்டும் ஆடவில்லை. சிற்பங்களில் இருந்து வெளிப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்சராக்கள் அங்கோர்வாட் முழுவதும் ஆடினர் என்றாள் மரியா. நான் அதை மனதால் காட்சிப்படுத்தினேன். அப்படி ஒரு புகைப்படம் எடுக்க முடிந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை முதன்முறையாக தோன்றியது. சந்தவியும் அவர்கள் மத்தியில் ஆடினாள். ஆனால் அவள் அப்போது ஒளி கொண்டிருந்தாள். அவர்களில் ஒருத்தியாக கலந்தாள். பின்னர் அவள் ஒரு சிற்பமாக மாறினாள். உன் தலைக்கு மேல் இருப்பவள் அவள்தான் என்றாள். நான் திடுக்கிட்டு எழுந்து பார்த்தேன். அங்கே ஒரு அப்சரா இருந்தாள். வலது காலை பூமியில் ஊன்றி அமர்ந்தபடி இடது காலை பின் வளைத்து தலையை நோக்கி செலுத்தி கொண்டிருந்தாள். இடது கையில் மொட்டு. அது ஒரு யோகா ஆசனம் போல இருந்தது. நான் அதை படம் பிடித்துக் கொண்டேன். இது போன்ற ஒரு தினசான செய்திகளை ஞாயிறு பத்திரிகையை போட்டால் விரும்பி படிப்பார்கள் என மனம் கணித்ததை எண்ணி வெட்கியவள்.
எண்ணி வெட்கியபடி, அவள் உங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லையா என்றேன். சொன்னாள். அங்கோர்வாட் அப்சராக்களின் உலகம் என்ற ரகசியத்தை கொண்டு செல் என்றாள். எனக்கு அங்கு அமர்ந்திருக்கவே என்னவோ போல இருந்தது. அங்கோர்வாட் முழுவதும் சுற்றும் பாதுகாவலர்கள் யாரையும் யாரையும் அங்கு காணவில்லை. அவ்விடம் யாராலும் கண்டு கொள்ளப்படாமல் சூனியத்தில் நிறைந்திருந்தது. நீங்கள் அதையெல்லாம் நம்புகிறீர்களா என்றேன். கேட்டவுடனேயே அது அபத்தமான கேள்வி என்று உரைத்தது. உண்மையில் அது நான் என்னை நோக்கி கேட்டுக்கொள்ள விரும்பியதாக இருக்கலாம். நம்பாமல் என சிரித்தாள் மரியா. அச்சிரிப்பு என் முதுகெலும்பை சில்லிட வைத்தது. சிறிய இடைவேளைக்கு பிறகு, இப்போது நீ நம்புகிறாயா ஷாமா என்றாள். எனக்கு என்ன பதில் சொல்வதெனே தெரியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான அப்சராக்களின் நடனத்தை என்னால் பார்க்க முடிந்தால் நான் நிச்சயம் அதிர்ஷ்டம் செய்தவள். அவற்றை புகைப்படமும் எடுத்துவிட்டால் நாளிதழில் நான் தான் தலைமை நிருபர். தமிழ் நாளிதழ் என்ன, ஆங்கில நாளிதழுக்கும் கூட என்னை சிவப்பு கம்பளம் விரித்து அழைப்பார்கள் என்று தோன்றியது. நான் அந்த நடனத்தை பார்க்க முடியுமா என்றேன். அதற்கு நீ அங்கோர்வாட் அப்சராக்களின் தேசம் என நம்ப வேண்டும் என்றாள் மரியா. நான் நம்புகிறேன். அதை நான் காண முடியுமா என்றேன். அதில் என்ன சந்தேகம் என்றாள். உதட்டில் மந்தகாச புன்னகை. எனக்கு உடல் சிலிர்த்தது. அப்படி அதை பார்க்க முடிந்தால் எப்படிப்பட்ட அனுபவம் என நினைத்து கொண்டேன். சரியாக 5 மணிக்கு பாதுகாவலர்கள் எல்லோரையும் வெளியேறும்படி அறிவிக்க தொடங்கினர். ஆங்காங்கு பொருத்தப்பட்டிருந்த ஒளிபெருக்குகளில் எச்சரிக்கை கேட்டது. 5:30க்கு மேல் அங்கு இருப்பதால் வனவிலங்குகளினால் ஆபத்து வரலாம் என மறுபடி கூறப்பட்டது. மரியா என் கைகளை பிடித்து எரிந்து கிடந்த கற்குவையல்களுக்கு இடையில் அழைத்து சென்றாள். அங்கே பெரும்பாலும் மக்கியிருந்த குறுகலான மரப்படிகள் வழியாக என்னை ஏற வைத்து மேற்புறம் திறந்திருந்த கோபுரம் ஒன்றினுள் நுழையச் சொன்னார். அவ்விடம் குளிர்ச்சியாக இருந்தது. கடும் இருள். தொட்ட இடமெல்லாம் ஈரம். எங்கும் பாசியின் மனம். எப்படி இருக்கிறது ஷாமா என்றாள் மரியா. பயமாக. என் குரலில் உதறல் இருந்தது. எவ்வளவு ரகசியமாக பேசியும் என் குரலில் எழுதியொலி பயத்தை மூட்டியது. அவள் சொற்கள் புகை போல அந்த சிறிய கோபுரத்தினுள் சுழன்று அடங்கியதை ஆச்சரியமாக உணர்ந்தேன். மெல்ல மெல்ல வெளியே மனித புழுக்கம் குறைவதை உணர முடிந்தது. எனக்கு அச்சம் அதிகரிக்க தொடங்கியது. மரியா சொல்வதெல்லாம் கற்பனையாக இருந்தால் இரவு எவ்வளவு கொடூரமானதாக மாறும் என நினைக்கவே மனம் நடுங்கியது. கொஞ்சம் அமைதியாக இரு, மனதினுள்ளும். அப்போதுதான் இசை கேட்கும் என்றாள் மரியா. நான் அமைதியாக இருந்தேன். அமைதி என்றால் என் வாழ்நாளில் அப்படி ஒரு நிசப்தத்தை நான் அதுவரை அனுமதித்ததில்லை. அது நீடிக்கொண்டே சென்றது. ஒரு நிமிடம் மரியா அங்குதான் இருக்கிறாளா என்று கூட சந்தேகம் வந்தது. அமைதி என்பது அசைவற்றிருப்பதிலும் உள்ளது என்ன அன்றுதான் எனக்கு தெரிந்தது. கண் இருளுக்கு மெல்ல மெல்ல பழகவும் மரியா மெல்லிய சிரிப்புடன் தாளமிட்டு எதையோ ரசித்துக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. நான் கூர்ந்து கேட்டேன். இசை எதுவும் ஒலிக்கவில்லை. மரியா என்னை முட்டாளாக்குவதாக உணர்ந்தேன். மீண்டும் உற்று கேட்டபோது அங்கோர்வாட்டை சுற்றிலும் உள்ள காடுகளில் இருந்து வெளிப்படும் பூச்சிகளின் சத்தமே கேட்டது. மரியா விரல்களின் தாளத்தோடு அச்சத்தம் ஒத்தி செய்வதை அறிந்தபோது எச்சிலை விழுங்கிக் கொண்டேன். நடுக்கம் வந்தது. அடுத்து சில பறவைகளின் ஒலிகள், தொலைவில் குரங்குகளின் கூச்சல்கள். அது காட்டின் ஒலி என்றேன். பேசாதே என்றவள் என்னை வெளியே அழைத்து சென்றாள். இப்போது வானம் வேறு மாறி இருந்தது. அடர் நீலம். அதை கருமை என்று சொல்லலாம். ஆழ்கடலின் நிறம் அது. நீளமாகவும் கருமையாகவும் குழப்பும் நிறம். மாலையில் பிரகாசித்த மணல் சுவர்கள் எல்லாமே கருமையடைந்து வேறொரு அழகில் மினுங்கின. சுவர்களை கவனி என்றார் ரகசிய குரலில். அப்சராக்களின் நடன இசை இயற்கையில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள், மரத்தின் அசைவுகள் எல்லாம் கலந்த ஓர் இசை நம் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கு ஏற்றாற் போல இந்த சிற்பங்களின் அசைவுகள் சுவருக்கு சுவர் மாறுவதை பார். மெல்லிய மாற்றம்தான். நன்கு கவனித்தால் மட்டுமே புலப்படும். நான் உற்று கவனித்தேன். நட்சத்திரங்களின் ஒளியில் சுவர்களின் சிற்பம் அசைவது போலதான் இருந்தது. அங்கோர்வாட்டை சுற்றி ஓடுகின்ற அகழியும் சலம்பல் கேட்கிறதா? அதுவும் அந்த இசையோடு இணைவது கேள் என்றாள் மரியா. அவள் கண்கள் கலங்கியிருப்பதை வெளியில் இருந்த நீர் படலம் மின்னுவதில் அறிந்தேன். எல்லா கலைகளையும் போல
இசையும் இரவுக்காக தான் காத்திருக்கிறது. இரவு அழுத்தமாக படர்க்கையில் இசை இன்னும் தீவிரமாகும். இரவுதான் இசையின் உண்மையான மகத்துவத்தை காட்டும். உச்ச இசையில் சிலைகளில் உயிரசைவுகள் எழும். பின் அவை எழுந்து வந்து நடனமாடும். ஆயிரக்கணக்கான அப்சராக்களின் நடனத்தை நீ காண்பாய் என்றாள். அது உண்மையா? நீங்கள் அதை பார்த்தீர்களா? அவ்வளவு நேரம் தன் கதையை சொல்லிக் கொண்டிருந்த ஷாமா அபிராமியின் கண்களை கூர்ந்து பார்த்தாள். காற்றில் பறக்கும் நரைகளை கைகளால் ஒடுக்கியபடி ரகசியமான குரலில், பார்த்தேன் என்றாள். தான் 40 ஆண்டுகளுக்கு முன் எழுதி வைத்த குறிப்பு புத்தகத்தை அபிராமியிடம் கொடுத்தாள். அபிராமி கடல் கடந்து இந்திய தென்மங்களை தன் நாவலில் இணைப்பதற்காக அங்கோர் வாட் வந்திருந்தாள். ஷாமா கொடுத்த குறிப்பு புத்தகம் பல ஆண்டுகளாக வெயிலில் வாடி அவள் கை வியர்வையில் நனைந்து எளிதில் வாசிக்க முடியாதபடி மங்கியிருந்தது. ஆங்காங்கு பழுப்பு வேரேகைகள். அவளிடம் இருந்த புகைப்பட பிலிம்களை வினோதமாக பார்த்த அபிராமி, யூஸ் ஆகுமா தெரியல என்றாள். மரியா எங்கே போனாங்க? கடைசியா என்ன சொன்னாங்க என்றாள். ஷாமா அதற்கு பதில் சொல்லாமல், குறிப்பு புத்தகம் உன் நாவலுக்கு உதவக்கூடும் என்றாள். எனக்கு அதை காட்டுவீங்களா என அபிராமி கேட்டாள். எதை? அப்சராக்களின் நடனத்தை. ஆயிரக்கணக்கான அப்சராக்களின் நடனத்தை. அதற்கு நீ அங்கோர் வாட் அப்சராக்களின் உலகம் என முழுமையாக நம்ப வேண்டும் என்றாள் ஷாமா. நம்புகிறேன் என்றாள் அபிராமி. அவள் கண்ணில் இன்னும் குழந்தமை இருந்தது. ஷாமா அவள் கைகளை பற்றி இருள் சூழ்ந்த இடிந்த சுவர்கள் பக்கம் அழைத்து சென்ற போது அறிவிப்பு கேட்க தொடங்கியது. வனவிலங்குகளை பற்றிய எச்சரிக்கை மறுபடி கேட்டது. ஷாமா அவளை குறுகலான மரப்படியில் ஏற்றினாள். அபிராமி கால் வைக்கும் இடமெல்லாம் வழுக்கியது. சில பலகைகள் தடக்கென உடைந்தன. ஆனாலும் அவள் தளராமல் ஏறினாள். அவளது ஆர்வம் உடலின் எல்லா பாகத்திலும் வெளிப்பட்டது. மரியா என்ன ஆனாங்க? கடைசியா அவங்க என்ன சொன்னாங்க? குறுகலான மரப்படியில் மூச்சிறைக்க ஏறிக்கொண்டே மீண்டும் அதை கேட்டாள். அபிராமி, இது அப்சராக்களோட உலகம். அதை மட்டும் முழுசா நம்பு. ஷாமாவை திரும்பி பார்க்க முயன்றாள் அபிராமி. குறுகிய இருள் சந்தில் எதுவும் தெரியவில்லை. இன்னொரு அடி வைத்து மேலே ஏறினாள். சரி, அடுத்தது சிறுகதையின் பின்னோட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சிறுகதை பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு நம்பிக்கை, மர்மம் மற்றும் புராணங்களை கலவையை கொண்ட ஒரு சிறுகதையாக அமைகின்றது. இந்த சிறுகதை அங்கோர் வாட் கோவிலில் உள்ள அந்த மர்மமான அழகையும் அந்த அப்சராக்களின் நடனத்தையும் கண்முன் நிறுத்துற ஒரு கதையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இறுதியில ஷாமாவுக்கும் மரியாவுக்கும் என்ன நடந்தது என்பதை குறிப்பிடாமலே எழுத்தாளர் அந்த முடிவை வாசகர்களிடையே ஒப்படைத்து இருக்கின்றாரு. இதுதான் இந்த சிறுகதையினோட பின்னோட்டம். சரி, இப்ப நம்ம சிறுகதையின் சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சிறுகதை அங்கோர் வாட் கோவிலுடைய மர்மமான அழகையும் அப்சராக்களின் நடனத்தையும் மையமாக கொண்டிருக்கின்றது முன்பு சொன்னது போலவே. சரி, இந்த கதையின் சுருக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஷாமா என்ற ஒரு புகைப்பட கலைஞர் அங்கோர் வாட் என்ற கோயிலுக்கு போறாங்க. அங்க மரியா என்ற வழிகாட்டி அவங்கள சந்திக்கிறாங்க. மரியா அங்கோர் வாட் அப்சராக்களின் உலகம்னும் அங்க இரவுல அப்சராக்களுடைய நடனத்தை பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஷாமா மரியாவோட வார்த்தைகளை நம்பி அப்சராக்களோட நடனத்தை காணவும் ஆசைப்படுறாங்க. மரியா ஷாமாவை இருள் சூழ்ந்த கோவிலின் ஒரு பகுதிக்கு கொண்டு செல்றாங்க. அங்கு அப்சராக்களின் நடனம் நடக்கும்னு சொல்றாங்க. இரவின் அமைதியில ஷாமா அப்சராக்களின் நடனத்தை உணர்றாங்க. ஆனா அது உண்மையா இல்ல மாயமானு அவங்களுக்கு உறுதியா தெரியல. பல ஆண்டுகளுக்கு பிறகு அபிராமி என்ற ஒரு எழுத்தாளர் அங்கோர் வாட் கோயிலுக்கும் வராங்க. ஷாமா அவரை சந்தித்து அப்சராக்களின் நடனம் பற்றிய தனது அனுபவத்தை சொல்றாங்க. அபிராமியும் அந்த நடனத்தை காண ஆசைப்படுறாங்க. ஷாமா அபிராமியை அதே இடத்துக்கு அழைத்து சென்று அங்க மீண்டும் அப்சராக்களின் நடனம் நிகழ்கின்றது. ஆனா இந்த முறையும் அது உண்மையா அல்லது கற்பனையா என்று வாசகர்களாக நமக்கு உறுதியா சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம இறுதியில மரியாவுக்கோ இல்ல அபிராமிக்கோ அல்லது ஷாமாக்கோ என்ன நடக்கும்னோ எழுத்தாளர் சரியாக குறிப்பிடல. அந்த முடிவை வாசகர்களாகிய நம்ம கிட்டே அவரு ஒப்படைச்சிட்டாரு. உலகத்தில் உள்ள மற்ற சிறுகதையை போலவே இந்த சிறுகதையோ பல முக்கிய கருத்துக்களை கொண்டிருக்கின்றது.
அதாவது மர்மமான அழகு. மர்மமான அழகு அப்படின்னு சொல்லும்போது இந்த சிறுகதையில அங்கோர் வாட் என்ற கோவிலுடைய மர்மமான அழகையும் அதோடைய மர்மமான வரலாற்றையும் சிறப்பாக அறிமுகப்படுத்துகின்றது. அடுத்தது அப்சராக்களின் நடனம். அப்சராக்களின் நடனம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மர்மமான மற்றும் கவர்ச்சியான கலை வடிவமாக இந்த சிறுகதையில சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்பிக்கை மற்றும் கற்பனை. இந்த நம்பிக்கை மற்றும் கற்பனை என்று பார்க்கும் பொழுது கதையில உள்ள நம்பிக்கை மற்றும் கற்பனைக்கு இடையே உள்ளே உள்ள அந்த கோட்டை கேள்விக்குறியாக்கின்றது. அடுத்தது காலத்தின் மர்மம். இந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா காலத்தால் அழியாத கலையின் மர்மத்தை பற்றி அதிகமா பேசியிருப்பாங்க. உதாரணமாக அங்கோர் வாட் கோவில், அப்சராக்கள், அவர்களுடைய நடனம் போன்றவை எல்லாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட் கோவிலின் மர்மமான அழகையும் அப்சராக்களின் நடனத்தையும் ஒருங்கே இணைத்து வாசகர்களின் கற்பனைக்கு விருந்தளிக்கின்றது என்பது மிகவும் உண்மையான ஒரு விஷயம். சரி, அடுத்து நம்ம சிறுகதையை வாசிக்கிறதுக்கான சில பாணிகளை நம்ம பார்ப்போம். சரி, முதலாக சிறுகதை வாசிக்கணும் என்றால் அந்த சிறுகதையில உள்ள உணர்வுகளை நம்ம உள்வாங்கணும். காரணம், சிறுகதையில பெரும்பாலாக மனித உணர்வுகளை பற்றி பேசுகின்றது. உதாரணமாக இந்த சிறுகதையில ஷாமாவுடைய அச்சமாக இருக்கட்டும், இல்ல அவங்க சிரிக்கிறதா இருக்கட்டும், அது போன்ற உணர்வுகளை பற்றி அதிகமா பேசியிருக்காங்க. கதையின் கதாபாத்திரங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நாமளும் உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இப்படி முயற்சிக்கிறதால ஒரு சிறந்த சிறுகதை வாசிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அடுத்தது குறியீடுகளை நம்ம சிறுகதையில நம்ம புரிஞ்சுக்கணும். சில சிறுகதைகளை குறியீடுகள் மற்றும் உருவகங்கள் பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. இத நம்ம புரிஞ்சுக்கிறதால அந்த சிறுகதையின் மறைந்திருக்கும் அந்த பொருளை கூட நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக நம்ம சிறுகதையை வாசிக்கணும் என்றால் ஒரு மெதுவான வாசிப்பை நம்ம மேற்கொள்ளணும். காரணம், சிறுகதைகள் பெரும்பாலும் ஒரு அடர்த்தியான மொழியும் ஆழமான கருத்துக்களையும் கொண்டு எழுதப்பட்டிருக்கும். அதனால அது மெதுவாகவும் கவனமாகவும் வாசிப்பது நமக்கு நல்லது. ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் உன்னிப்பாக கவனிச்சு அதன் பொருள்களை புரிந்து நம்ம வாசிச்சாதான் ஒரு சிறுகதையின் உண்மையான கருத்துக்கள் நமக்கு தெரிய வருகின்றது. அடுத்தது வாசிப்பு முறைகளும் இதுல ரொம்ப முக்கியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக உச்சரிப்பு, தொனி, சரளம், வேகம் போன்றவை முக்கிய வாசிப்பு முறைகளாக கருதப்படுகின்றது. இந்த சிறுகதை வாசிப்புல இவ்வாறான வாசிப்பு முறைகள் சரியான முறையில் கடைபிடித்திருக்க வேண்டும். இப்படி இருக்கிறதால சிறுகதை வாசகர்களுக்கு அந்த ஒரு ஆர்வமும் சுவாரஸ்யமும் கூடுகின்றது. பின்னர் சிறிய விவரங்களிலும் நம்ம கவனம் செலுத்தணும் ஒரு சிறுகதையை வாசிக்கும் பொழுது. ஏன்னா சிறுகதைகளில் சிறிய விவரங்கள் கூட முக்கியமாக இருக்கின்றது. காரணம், ஒரு கதையின் பின்னணி, கதாபாத்திரங்களின் ஒரு தோற்றம், அவர்களின் பேசும் விதம் போன்ற இந்த சிறு விஷயங்களை கூட நம்ம கவனிப்பதன் மூலம் அந்த கதையின் ஆழத்தை நம்ம உணர முடிகின்றது. அது மட்டும் இல்லாம இந்த சிறுகதையில இன்னும் பல பாணிகளை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக புனைவு. இந்த சிறுகதை முழுவதுமே புனைவு வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு கற்பனை வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கோர் வாட் கோவிலுடைய பின்னணியில அப்சராக்களின் நடனம் பற்றிய ஒரு கற்பனை சிறுகதையை இது விவரிக்கின்றது. அடுத்தது மர்மம். அங்கோர் வாட் கோவிலுடைய அந்த மர்மமான சூழல், அப்சராக்களின் நடனம் பற்றிய மர்மம், மரியா என்ற அந்த கதாபாத்திரத்தின் மர்மம் போன்றவையெல்லாம் இந்த சிறுகதையில மர்மமான சூழலை உருவாக்குகின்றது. அடுத்ததாக வரலாற்று புனைவு. வரலாற்று புனைவு என்று சொல்லும் பொழுது வரலாற்று கற்பனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கோர் வாட் கோவில் மற்றும் அதனுடைய வரலாற்று பற்றிய தகவல்கள் இந்த சிறுகதையில பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்சராக்களின் நடனம் போன்ற கற்பனை கூறுகளை இதுல இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நம்ம வரலாற்று புனைவின் ஒரு உதாரணமாக இந்த சிறுகதையில பார்க்கணும். அடுத்ததாக அமானுஷ்யம் என்று சொல்லும் பொழுது இந்த சிறுகதையில அப்சராக்களுடைய நடனம், இரவில் கோவிலுள் நடக்கின்ற அந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் போன்றவையெல்லாம் சிறுகதையில அமானுஷ்ய தன்மையை சேர்க்கின்றது. அடுத்ததாக விவரிப்பு பாணி.
விவரிப்பு பாணி என்று சொல்லும் பொழுது இந்த சிறுகதையில நம்ம அதிகமாக பார்க்கலாம். உதாரணமாக, அங்கோர் வாட் கோவிலின் பிரம்மாண்டம், அப்சராக்களின் நடன அசைவுகளினுடைய விவரிப்பு, இரவின் அமைதி போன்றவை இந்த சிறுகதையில விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக உரையாடல் பாணி. உரையாடல் பாணி இந்த சிறுகதையில அதிகமாக காணப்படுகின்றது. ஷாமாவிற்கும் மரியாவிற்கும் இடையே நடக்கும் இந்த உரையாடல்கள் சிறுகதையின் முக்கிய பகுதியாகவும் இருக்கின்றது. காரணம், இந்த உரையாடல்களானது இந்த சிறுகதையில் உள்ள முக்கிய கருத்துக்களை வெளியாக்குகின்றது. இந்த உரையாடல்கள் கதாபாத்திரங்களுடைய மனநிலையையும் வெளிப்படுத்துகின்றது. இது போன்ற இன்னும் பல பாணிகள் உள்ளது. இந்த சிறுகதையின் கருத்து மற்றும் சிறுகதை வாசிக்கிற பாணி என்று பார்க்கும் பொழுது மிகவும் முக்கியமான பாணிகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பது தெரிகின்றது. இதுவே என்னுடைய படைப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.